வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மஷ்ரூம் பராத்தா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் குவிக்காக ஈஸியாக எப்படி பராத்தா தயார் பண்ணணுன்ட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் நான் ரெடி டு யூஸ் பராத்தா யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பரோட்டா ரெசிபி என்னோடய சேனல் பார்த்து நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காளானை நல்லா சுத்தம் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சீஸை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மெல்லிஸாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியை தேவைப்படும். கொஞ்சமாக கிச்சன் கிங் மசாலா, மிளகாத்தூள் தேவைப்படும். ரெடி டு யூஸ் பராத்தா, வெண்ணெய், எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் தேவைப்படும். இப்போ இந்த ரெசிபி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்கூட்டியே நான் காளானை சுத்தம் பண்ண தொட்டு எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க. காளானை நீங்கள் நல்லா தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அது ஒரு கொலாண்டர் நல்லா ஜல்லடா பாத்திரத்தில் வடிய விட்டுடணும். 15 நிமிஷத்துக்கு நல்லா வடிய விட்டுனாங்க காளானை. அதுக்கப்புறம் ஒரு டவலை நல்லா விரித்து ஒரு டேபிள் மேலே போட்டு காளானை மேலே பரவலாக வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். அதில் தண்ணி கோத்து இருக்காது. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணுறப்போ, நம்ம மசாலா பண்ணுறப்போ நிறைய தண்ணி விட்டு வராது. இங்கே மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு அதில் வெண்ணெய், கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை ஒன்றா சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இதில் நம்ம காளானையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காளானை நல்லா கலரி வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வரும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, வதக்கிட்டே இருங்க. அது நல்லா சுக்காக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த காளான் ஃபில்லிங் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் முன்கூட்டியே என்னோடய சேனல் பார்த்து பரோட்டா ரெசிபி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். முழு கோதுமை மாவில் தயார் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மைதாவில் கூட தயார் பண்ணிக்கலாம். கடையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ நீங்கள் அதே வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், காளான் நல்லா வதங்கியிருக்கு. சுக்காவாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி ஒரு பக்கம் வைக்கலாம். மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சு அதில் நான் இந்த பரோட்டாவை சேர்த்துருக்கேன். பரோட்டா 2 பக்கமும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு சுட்டு எடுக்கணும். இந்த பரோட்டா பாதி தான் வெந்திருக்கும் நம்ம வாங்கிட்டு வரப்போ கடையிலேருந்து. ஸோ அது நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் திருப்பி சுட்டு எடுக்கணும். இப்போ இந்த பரோட்டாவில் பாதி பகுதிக்கு மட்டும் நம்ம அந்த காளான் ஃபில்லிங்கை பரவலாக வச்சிடணும். அது மேலே சீஸ் தூவி இன்னொரு பாதியை அடித்து கொஞ்சமாக எண்ணெயை 2 பக்கமும் பரோட்டாக்கு சேர்த்து பரோட்டாவை 2 பக்கமும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுட்டு எடுக்கணுங்க. ஒரு அருமையான மஷ்ரூம் ஸ்டஃப் பராத்தா ரெடி ஆகிடும். இது நீங்கள் சுட சுட அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மல்லி சட்னி, புதினா சட்னியோடு இது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், ஈவினிங் டிஃபன் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக அருமையான ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட செய்முறை எல்லாமே நான் டீட்டெயிலாக என்னோடய ரிட்டன் பிளாக் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பிளாக் போஸ்ட் லிங்க், சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் இங்கிலீஷ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனல் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அருமையான மஷ்ரூம் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. புதினா சட்னியோட நான் சர்வ் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக வந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.